நபி வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துக்காக வேண்டிய விடுதலை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் நபின்னு அறிவிச்சதுக்கு பின்னாடி அபூ லஹப் முகமது அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாசமா போட்டும்னு சபிச்சவன் தான் இந்த அபூ லஹப். அப்ப இது சம்பந்தம் இல்லாத செய்தியை எப்படியெல்லாம் இந்த மீலாது கொண்டாடக்கூடியவர்கள், மௌலூத் ஓதக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் கனெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஆதாரம் காட்டாம அபூ லஹப் இருந்து ஆதாரம் காட்டி தாங்க ஒரு விஷயத்தை பின்பற்றுவோம்னு சொன்னா இவர்கள் எப்படிப்பட்ட வழிகேட்டில் இருக்கிறாங்க என்பதை இதிலிருந்தே நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும். ரபீல் அவ்வல் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் முஸ்லீம்களில் சிலர் இந்த மாதத்தில் மௌலூது ஓதி கந்தூரி வழங்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இது இஸ்லாத்துக்கு எதிரானது, குர்ஆனும் சுன்னாவும் வழி காட்டாத ஒரு செயல் என்பதை நம்ம பிரச்சாரம் பண்ணி வருகிறோம். ஒரு ஆதாரம் குர்ஆனிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ இறை தூதரின் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று ஒரு ஆதாரம் இருந்தால் கூட உங்களை விட பல மடங்கு சிறப்பாக அந்த பிறந்த நாள் தினத்தை நாம் கொண்டாடுவோம் என்றும் நாம் அறிவித்திருக்கிறோம். இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஒரு ஆதாரத்தை கூட அவர்களால் இதுகாலம் வரைக்கும் காட்ட முடியவில்லை. குர்ஆன் சுன்னாவை தேடி பார்த்துட்டு இறை தூதருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தியை காட்டக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த செய்தி தொடர்பான விளக்கம் என்ன, அது உண்மையிலேயே பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு ஆதாரமா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த வீடியோ. அதாவது அபூ லஹப் இறை தூதர் பிறந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே ஒரு அடிமையை விடுதலை செய்து அதனால நரகத்திலேயும் அவருக்கு நீர் புகட்டப்படுகிறது என்பதுதான் அந்த செய்தியினுடைய சுருக்கம். எனவே பாத்தீங்களா, அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் கொண்டாடியதனாலேயே நரகத்தில் நீர் புகட்டப்படுகிறது என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நாம் கொண்டாடினால் நமக்கு எவ்வளவு சிறப்பு கிடைக்கும் என்பதுதான் அவர்களுடைய வாதம். உண்மையிலேயே இந்த செய்தி தொடர்பான விளக்கம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் கொண்டாடுவதை இந்த செய்தி வலியுறுத்துகிறதா, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். முதலாவதாக அந்த செய்தி நமக்கு முழுமையாக என்ன சொல்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி புகாரில 5101வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உர்வா என்பவர் இந்த செய்தி அறிவிக்கிறார். சுவைபா அபூ லஹபின் அடிமை பெண் ஆவார். சுவைபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அபூ லஹபுடைய அடிமை பெண் ஆவார். அபூ லஹப் அவரை விடுதலை செய்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டினாங்க. அபூ லஹப் இறந்த போது அவருடைய குடும்பத்தாரில் ஒருவர் அவரை கனவுல காண்றார். குடும்பத்தாரில் ஒரு ஆள் அபூ லஹப கனவுல காண்றார். அபூ லஹப் மோசமான நிலையில் இருக்கிறது அவங்களுக்கு காட்டப்படுது. அதே போல அபூ லஹபிடம் மரணத்துக்கு பிறகு நீர் எதிர்கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அபூ லஹப் சொல்றான், உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு எந்த சுகத்தையுமே நான் சந்திக்கல, இருந்தாலும் சுவைபாவை விடுதலை செய்ததுக்காக இந்த விரல்கள் நடுவால் எனக்கு நீர் புகட்டுகிறான் என்று சொல்லக்கூடிய செய்தி. இதை வச்சு தான் இவங்க மீலாது கொண்டாடுறதுக்கு ஆதாரமாக சொல்றாங்க. சரி, இந்த செய்தியினுடைய தன்மை என்ன, இந்த செய்தியினுடைய விளக்கம் என்னன்றதை முழுமையாக நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் படிச்சு காட்டினேன் இல்லையா புகார்ல வரக்கூடிய இந்த செய்தி, இது அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தப்பட்ட ஹதீஸே கிடையாது. ஹதீஸ்னா என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம். இப்ப நான் சொன்ன இந்த புகாரில வரக்கூடிய 5101வது ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தப்படுத்தப்பட்டு ஏதாச்சும் வந்துச்சா? உருவான்னு சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறாரு, அபூ லஹப் மௌத்தா போனதுக்கு பின்னாடி அவன் நரகத்தில் இருக்கிற செய்தியையும் அந்த குடும்பத்தார் ஒரார் கனவுல கண்டதாகவும் அது அவருக்கு நரகத்தில் விரல்களுக்கு நடுவால நீர் புகட்டப்பட்ட இந்த பேசக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய பேரே இதுல வரல. ரசூலுல்லாஹ் இதுல சம்பந்தப்படவே இல்லை. ஹதீஸ்னா என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் ஹதீஸ். அதைத்தான் நம்ம பின்பற்றணும். அப்ப இதுல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட செய்தியே கிடையாது. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா உருவாண்டு சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்காத அவருடைய ஒரு சொந்த கருத்து. இது பின்பற்றுவதற்கு உகந்த ஒரு செய்தியே கிடையாது. இதை நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக புரிந்து கொள்ளணும். இது ஒரு விஷயம். அடுத்தது, இதனுடைய கருத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா குர்ஆனுக்கே முரணான விதத்தில் இதனுடைய கருத்து இருக்கும். அபூ லஹபை பொறுத்த மட்டும் அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சபிச்ச ஒருத்தன். தப்பத் யதா அபீ லஹபி வதப், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அபூ லஹபுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுடைய கரங்கள் நாசமாகட்டும் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தப்பத் யதா அபீ லஹபி வதப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான்.
அவனும் நாசமாகட்டும்னு சொல்லி அல்லாஹ் சபிச்சிருக்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது அல்லாஹ் குறிப்பிட்டு அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும்னு சொல்லியிருக்கத்தக்கன இவங்களை பார்த்தா என்ன சொல்கிறாங்க, அபூ லஹபுடைய கைகள்னாலே நரகத்தில் வந்து அவங்களுக்கு நீர் போட்டப்படுது என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது டைரக்டாக குர்ஆனுக்கு எதிரான செய்தியா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் அபூ லஹபுடைய கரம் நாசமாக போட்டும்னு சொல்லி, இவங்க என்ன சொல்கிறாங்க, அபூ லஹபுடைய கரத்தினாலேயே அபூ லஹபுக்கு நீர் போட்டப்படுது. டைரக்டாக எதிரான செய்தியாக இருக்குதா? அப்போ இது குர்ஆனுடைய கருத்துக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனால் தப்பத் யதா அபீ லஹபி வதப் மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கசப், அவனுடைய செல்வங்களோ அவன் சம்பாதித்தவையோ அவனுக்கு பயனளிக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு காஃபிராக இருந்து இறை மறுப்பாளராக இருந்து மரணித்த ஒருவனுக்கு அவன் செய்த நல்லறங்கள் பயனளிக்காது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அல்லாஹ்வும் டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டான், அவனுடைய செல்வம் அவன் சம்பாதித்தது எதுவுமே அவனுக்கு பயனளிக்கல. பொதுவாகவே ஒருத்தர் இணை கற்பித்து விட்டேன்னு சொன்னால் அவருடைய நல்லறங்கள் அனைத்துமே அழிந்துவிடும். அதுக்கு பிறகு உலகத்தில் செஞ்ச நல்லறம்னு சொல்லி மறுமையில் அவருக்கு எது ஒன்றுமே கிடைக்காது. திருமறையுடைய வசனத்துக்கு இது நேர் எதிராக இருக்கக்கூடிய செய்தி. இது 2வது விஷயம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், இந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் கனவு கண்டதாக அபூ லஹபுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் கனவு கண்டதாக வருது. அந்த கனவுல தான் இந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்து காண்பிக்கப்படுது. அபூ லஹப் மோசமான நிலையில் இருக்கிறான், இந்த அடிமை பெண்ணை விடுதலை செஞ்சதுனால விரல்கள்னால வந்து நீர் போட்டப்படுது என்பது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு தான் என்ன கனவாக வருது. கனவு கண்டன்னு சொன்னால் அது மார்க்கமா? கனவுல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் வந்து மார்க்க அங்கீகாரமாக வருமா? இறை தூதருக்கு வரக்கூடிய கனவுகள் தான் வஹியாக வரும். அல்லாஹ்வுடைய தூதர் கனவு கண்டு இருந்தன்னு சொன்னால் அதில் வந்து விஷயம் இருக்குது, அது ஒரு வஹின்ற அடிப்படையில் சொல்லலாம். இது வந்து அபூ லஹபுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கனவு கண்டதுக்காக வேண்டி அது மார்க்க அங்கீகாரமாகுமா? அது வந்து உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு, அதில் வந்து நரகத்தில் உண்மையிலேயே நீர் போட்டப்படுதுன்னு சொல்லி இந்த கனவு கண்ட செய்தியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு பேச்சுக்கு இது ஒரு சரியான செய்தியாக இருந்தாலும் ஒரு வாதத்துக்கு இதை வந்து அப்படி சொல்லலாமா? கனவுல வரக்கூடிய செய்தியெல்லாம் மார்க்க அங்கீகாரமாகுமா? கனவுல வந்து இறை தூதர்கிட்ட போய் சொல்லி அதை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரிச்சிருந்தேன்னா அதில் கணக்கு வேறு. ஆமாம் இது உண்மைதான், அவருக்கு வந்து நரகத்தில் வந்து நீர் போட்டப்படுது என்று சொல்லி இருந்தால் அதில் கணக்கு வேறு. இது அதுவும் இல்லை. அப்போ இது வந்து கனவுல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் மார்க்க அங்கீகாரம் கிடையாது, இது ஆதாரமாக வச்சு நம்ம மார்க்க சட்டங்கள் எடுக்க முடியாது என்பது விளங்குதா இல்லையா? இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செய்தியில் புகாரில் வரக்கூடிய இந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லா பிறந்ததுனால தான் இவர் அடிமையை விடுதலை செஞ்சார்னு சொல்லி இதில் டைரெக்டாக எங்கேயுமே இருக்காது. இந்த ஹதீஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவான்றவர் வரைக்கக்கூடிய இந்த செய்தியில் வந்து சுவைபான்னு சொல்லக்கூடிய பெண்மணி அபூ லஹபுக்கு அடிமையாக இருந்தாங்க, விடுதலை செஞ்சாங்க, ரசூல்லாவுக்கு பாலூட்டினாங்க. இப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர ரசூல்லா பிறந்ததுனால தான் இவங்க வந்து விடுதலை செஞ்சாங்க, அதனால தான் வந்து அவங்களுக்கு நரகத்தில் இந்த சிறப்பு இருக்குது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த ஹதீஸில் கிடையவே கிடையாது. அது இவங்களா சொல்லக்கூடிய செய்தி. இன்னும் சொல்ல போனால் இந்த சுவைபான்னு சொல்லக்கூடியவங்களை வந்து விடுதலை செஞ்சது பிற்காலத்தில்னு சொல்லி தான் வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் ரசூல்லா பிறந்த பீரியடில் வந்து அவங்க வந்து விடுதலை செய்யலை, அது வந்து ரசூல்லா பிற்காலத்தில் தான் வந்து விடுதலை செஞ்சாங்க என்று சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்புகள் தான் இருக்குது. அப்போ இந்த செய்தியில் கூட இதனால தான், அதாவது ரசூல்லா பிறந்ததுனால தான் இவங்க விடுதலை செஞ்சாங்க, அதனால தான் இந்த சிறப்பு கிடைச்சன்ற மாதிரி இவங்க கனெக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் நேரடியாக அந்த செய்தியில் கிடையவே கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாதத்துக்கு அபூ லஹப் வந்து விடுதலை செய்தது எந்த அடிப்படையில்? அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்துட்டாங்க, ஒரு நபி பிறந்துட்டாங்கன்றதுக்காக வேண்டி விடுதலை செஞ்சாங்களா? ஒரு வாதத்துக்கு அதுக்கு தான் விடுதலை செஞ்சானே வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் விடுதலை செஞ்சாங்களா? தன்னுடைய சகோதரனுக்கு புள்ளை கிடைச்சதுனால தான் இவர் இதை செஞ்சாரே தவிர நபி வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துக்காக வேண்டிய விடுதலை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் நபின்னு அறிவிச்சதுக்கு பின்னாடி அபூ லஹப் முகமது அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாசமா போட்டும்னு சபிச்சவன் தான் இந்த அபூ லஹப். அப்ப இது சம்பந்தம் இல்லாத செய்தியை எப்படியெல்லாம் இந்த மீலாது கொண்டாடக்கூடியவர்கள், மௌலூத் ஓதக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்க. அப்போ மீலாது கொண்டாடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து ஒரு ஹதீஸை காட்டுங்க, அல்லது அல்லாஹ் பிறந்தநாள் கொண்டாட சொன்னான் என்பதற்கு ஒரு செய்தியை காட்டுங்க என்று சொன்னால் குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து ஆதாரம் காட்டுறதை விட்டுட்டு
ரசூல்லா தனக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க என்று சொல்லக்கூடிய விதத்திலேயோ ரசூல்லா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு வழிகாட்டினாங்க என்ற அடிப்படையிலே ஒரு ஹதீஸை காட்டாம, அல்லது ரசூல்லா இருக்கும்போது சஹாபாக்கள் இப்படி செஞ்சாங்க என்ற செய்திகளை ஆதாரமாக காட்டாமல் இவங்க யாரை காட்டுறாங்கன்னு சொன்னா அபூபக்கர் அலி அவர்களை ஆதாரம் காட்டாமல் அபூலஹப் அவர்கள் ஆதாரம் காட்டுறதை பார்க்கிறோம். அபூபக்கர் அவர்கள் கூட ரசூல்லாவுடைய அங்கீகாரம் இல்லாமல் செஞ்சால் மார்க்க ஆதாரம் ஆகாது. ரசூல்லாவுக்கு முன்னிலையில் ரசூல்லாவுடைய காலத்தில் அபூபக்கர் அலி அல்லாஹ் அவங்க செஞ்சிருந்தால் கூட அது ஒரு கணக்கு, அது மார்க்க ஆதாரமாகிடும். அபூபக்கர் அலி அல்லாஹ் அவங்களை ஆதாரம் காட்டாம அபூ தாலிப் ஆதாரம் காட்டுறதை பார்க்குறோம். அப்போ இவர்கள் வழிகேட்டில் இருக்கிறாங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஆதாரம் காட்டாம அபூலஹப்ட இருந்து ஆதாரம் காட்டி தாங்க ஒரு விஷயத்தை பின்பற்றுவோம்னு சொன்னா இவர்கள் எப்படிப்பட்ட வழிகேட்டில் இருக்கிறாங்க என்பதை இதிலிருந்தே நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த ரசூல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்ற பேரில் செய்யக்கூடிய கலாச்சாரம் அனைத்துமே யூத கிறிஸ்தவ கலாச்சாரங்களே தவிர இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மௌலூது ஓதி கந்தூரி வழங்கப்படக்கூடிய நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ளவும் கூடாது. இன்னும் சொல்ல போனால் அந்த மௌலூது வரிகளில் இணை வைப்பான வசனங்கள் தான் இருக்குது. இணை வைப்பான வசனங்களை நம்ம படித்தோம் என்று சொன்னால் அபூலஹப் நரகத்தில் இருக்கிறானோ அதே போல இந்த மீலாது மௌலூதை கொண்டாடக்கூடியவர்களும் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற தகவலையும் கூறி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன்.